ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நெடுவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் இந்த செய்தியாளர் சுந்தர். சற்று முன்னர் நெடுவாசல் போராட்ட குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று உறுதியளித்திருப்பதாக தெரிவித்ததாக செய்தியாளர்கள் மத்தியில் சற்று முன்னர் அவர்கள் தெரிவித்தார்கள். இதுகுறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? பதிவு செய்யுங்க சுந்தர். அதாவது கடந்த 16ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று 14வது நாளாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை தமிழக முதல்வரை இந்த போராட்டக் குழுவினர் சேர்ந்து 9 பேர் வந்து சந்தித்தனர். தற்போது வந்து முதலமைச்சர் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்ற உறுதியளிப்பதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் நம்மிடம் பேசுவதற்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதியில் உள்ள கேட்போம். சார், இப்ப தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு நம்ம உறுதியளித்த விவசாயிகளை பாதிக்காத எந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டோம் உறுதியளித்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் கலந்துட்டு உங்களுடைய மனநிலை? இந்த திட்டத்தை அறிவித்ததுக்கு நன்றி. அது மாதிரி வந்து நல்லதுதான். அது மாதிரி சொன்னது முதல்வர் சொன்னதுக்கு வந்து நன்றி தான். இருந்தாலும் இந்த திட்டம் கைவிடுற வரையும் கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு மாற்றம் கிடையாது. தமிழக முதல்வரை சந்திச்ச நம்ம போராட்ட குழுவினர் வந்து அவங்களுக்கு வந்து உறுதியளிச்சிருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு பாதிக்க எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு நிறைவேற்றாது அப்படிங்கிற மாதிரி உறுதியளிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் 14 நாளாக தொடர்ந்து நீட்டிச்சிட்டு இருக்கு. இது குறித்து தமிழக முதல்வரின் கருத்து குறித்து உங்களுடைய கருத்து? அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நெடுவாசல் கிராமத்தில். அதனால் மீத்தேன் இந்த திட்டத்தை வந்து அவசியம் முதல்வரே வந்து போய்த்து பேசி அதை கைவிடுமாறு கேட்கணும். மத்திய கவர்மெண்ட்டை கேட்டு பெறணும். அந்த திட்டத்தை அறவே ரத்து செய்யணும். அப்படின்னா அது வரைக்கும் இறுதி வரைக்கும் போராட்டம் நடக்கும். அதாவது நபீல் அவர்கள் தெரிவிக்கையில் தமிழக அரசு உறுதியளித்திருந்தாலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அதாவது அந்த பகுதி அந்த போராட்ட குழுவினர் அதாவது தமிழக முதலமைச்சரை சந்தித்த போராட்ட குழுவினர் இங்கு வந்த பிறகு முடிவு செய்யப்படும் என்ற கருத்தையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். சுந்தர், தற்போது முன்னர் பேசிய போராட்ட குழுவினர் அங்கு வந்து இதுவரைக்கும் ஆலோசனை கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் நடக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் அங்கு அதிகாரிகள் யாராவது வந்திருக்கிறாங்களா? மேலும் இந்த முதலமைச்சரின் சந்திப்பு குறித்து அங்குள்ள மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? அவங்க கிட்ட கேட்டு நேரில் பதிவு செய்யுங்க சுந்தர். அதாவது அதிகாரிகளை பொறுத்தவரை இதுவரை எந்த அதிகாரி வரவில்லை. அதாவது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்தார். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை அவர் வந்து இந்த திட்டம் மத்திய அரசிடம் திட்டம் இது குறித்து நாம் மாநில அரசிடம் கலந்து இதுவரை பேசவில்லை என்ற கருத்தை தான் அவரும் வலியுறுத்தியிருந்தார். இந்த போராட்டமானது இந்த திட்டமானது நிறைவேற்றப்பட மாட்டாது, தமிழக அரசு ஒப்புதலின்றி இந்த திட்டம் நிறைவேற்றப்படாது என்ற கருத்தையும் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து விவசாயிகளிடம் பொதுமக்களிடம் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் தான் தமிழக முதல்வரை தற்போது வந்து இவர்கள் சந்தித்துள்ளனர். தற்போது சந்தித்து முறையிட்டுள்ளனர். இது குறித்து அவர்கள் என்ன கருத்து உள்ள சொல்லியிருக்காங்க அவர் கேட்போம். சார், இன்னைக்கு வந்து தமிழக முதல்வரை இந்த பகுதி மக்களை வந்து சந்திச்சு போராட்ட குழுவை சந்திப்பு வச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் உறுதியளிச்சிருக்காரு, இந்த திட்டம் நிறைவேற்றப்படாத உறுதியளிச்சிருக்காரு. அது சம்பந்தமாக கூட கருத்து. எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த மாவட்டத்தில் மித்தன் வாயு திட்டம் வந்து மீண்டும் தொடரும். அதாவது இந்த பகுதி மக்கள் தமிழக அரசு உறுதியளித்தாலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர். சுந்தர், தற்போது போராட்ட குழுவினரின் மனநிலை எப்படி இருக்கிறது? அங்கு பெருமளவில் பெண்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? பதிவு செய்யுங்கள் சுந்தர். அதாவது பெண்கள் வந்து இந்த போராட்டத்தில் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பெண்கள் வந்து அதிக அளவில் கடந்த 14 தினங்களாகவே இந்த பெண்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் தான் நம்மிடம் இந்த மாணவி உள்ளார். அவரிடம் கேட்போம். எந்த மாதிரி தமிழக முதல்வர் வந்து திட்டம் கைவிடப்படாது எந்த திட்டமும் நிறைவேற்றப்படாது என்ற உறுதிமொழி வச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? எங்களுக்கு விவசாயம் தான் சார் வேணும். விவசாயத்தை விட்டோம்னா எங்களுக்கு இதே இல்லை. மிஞ்சி ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்ட ஊர் இது. தண்ணியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சவுக்குத்தோப்பில் பிழைச்சோம். நாங்கள் மரவள்ளி கீரையை சுண்டி தின்னுட்டு நாங்கள் சாப்பிட்டு பிழைச்சவங்க. இப்போ என்ன சார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர் போட்டு
வளர்த்து இந்த தென்னை வளர்த்து வாழை வளர்த்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து தடுக்க வர்றாங்க. இது எக்காரணத்தை முன்னிட்டு இது போடக்கூடாது. அதான் எங்களோட விருப்பம். மற்றொரு பெண்கள் உள்ள தமிழகம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டாங்க, விவசாயிகள் பாதிக்க எந்த திட்டமும் செயல்படுத்தப்பட மாட்டாங்க என்ற உறுதி அளிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய சார், எங்களுக்கு இந்த விஷவாயு இந்த மேத்தன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து 5000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், 500 பேருக்கு வேலை கொடுக்குறோம். எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் 5000 பேருக்கு வேலை கொடுப்போம், 40 கோடி நாங்கள் சம்பாதிப்போம். இந்த மேத்தன் திட்டம் சுத்தமாக எங்களுக்கு வேண்டாம். எரிவாயுவும் வேண்டாம், விரவு வச்சு அடுப்பு எரிச்சுக்கிறோம். ஆனால் அந்த மேத்தன் திட்டம் வேண்டாம். எங்கள் மக்களை வந்து உயிர் பலி கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. உங்களுடைய இந்த திட்ட நிறைவேற்றுக்கான கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் நடத்தப்பட்டதா? அதிகாரி உங்களோட என்ன சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்ற தெரியாத மக்கள்கிட்ட தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. விவரம் தெரியாத மக்கள்கிட்ட, விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கவே இல்லை. அதனால நாங்க மக்கள் ஒத்துக்கவே இல்லை. இந்த மேத்தன் திட்டம் வேண்டாம். இந்த அரசு, மத்திய அரசை வெறுக்கிறோம். நாங்க எங்களுக்கு இந்த சட்டத்தை, மேத்தன் திட்டத்தை ரத்து பண்ணணும். கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதா? இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம் என்ன செய்யலாம்? நாங்க வந்து நெடுவாசல்ல வந்து எங்களுக்கு திட்டம் வேண்டாம். நாங்க இது வந்து கூடிய சீக்கிரம் முடிவெடுக்கணும், ரத்து பண்ணது. எங்கள் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. எங்களுக்கு வேண்டாம். முடிவு பண்ணி ரத்து பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் ரத்து பண்ணுங்க. திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பொய்யான காரணம் சொல்லி தான் மத்திய அரசு இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாங்க. எங்க பையங்க எல்லாம் மத்திய அரசு இந்த திட்டத்தை நல்லா கையகப்படுத்திருக்காங்கல்ல, நிலம் கையகப்படுத்தினாங்கல்ல, அந்த விவசாயிட்ட இருந்து என்ன காரணம் சொல்லி நிறைவேற்றுறாங்க? பொய்யான காரணம் சொல்லி பண்ணாங்கல்ல. மண்ணெண்ணெய் இருக்கா அப்படின்னு பாக்குறோம், அவ்வளவுதான் சொன்னது. அடுத்து வந்து மண்ணெண்ணெய் இருக்குன்னாங்க. ஆனா விவரம் தெரியாதவங்க, படிக்காதவங்க இந்த செயலை செஞ்சுட்டாங்க. இதனால இப்ப எங்க பையங்க 256 பேர் கல்கண்டியில இருக்கிறாங்க. அவன் அனைத்து பேரும் அந்த விசா வாயு, அதாவது இந்த கேஸ், ஆயிலன் கேஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. அனைத்து பேரும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து இது மானிட்டர் இல்லாம கேஸை வந்து செக் பண்ணவே முடியல. எங்க பையன் அந்த இன்ஜினியரா இருக்கிறான், அந்த பையன் போன் பண்ணி, அம்மா நம்மளுக்கு இந்த திட்டம் வேண்டாம், நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல வேண்டாம் அப்படின்னு பேசுமா, மைக்க வாங்கி நீ பேசுமா டெய்லி போன் பண்றான். ஏன்னா ஒரு செகண்ட் உயிர் போயிரும். கேஸ் அந்த அளவுல இருக்குது. 256 பேர் எங்க பையங்க அதுல இருக்காங்க. 15 நாள் அந்த இடத்துல நாங்க போராட்டம் பண்ணிக்கிறோம். இனிமேல எங்க குடும்பம் குடுத்தனம் எல்லாமே காலி. ஆனா சாகுற வரையும் நாங்க போராடுவோம். இல்லைன்னா அதே ஆயிலன் கேஸ கொடுத்துக்கிட்டு சாகுறோம் எல்லாரும். இந்த முடிவுல நான் இருக்கிறேன். இந்த திட்டம் நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு மத்திய அரசு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் வந்து இந்த எந்த அளவுக்கு போராட்டம் முன்னிறுத்தப்படும்? மத்திய அரசுக்கு ஏதாவது ஒரு கால நிர்ணயம், இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்து இதை நிறைவேற்ற ஒரு கால நிர்ணயம் பண்றீங்க? இன்னைக்கு தான் எங்க மக்கள் போயிருக்காங்க, இங்க சென்னைக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு தகுந்த ஆவணத்தோட சட்டப்பூர்வமான இது ஆவணம் எங்களுக்கு வந்தா இந்த போராட்டத்தை கைவிடுவோம். அப்படி இல்லைன்னா தற்காலிக மாத்தி வைக்கணும், அப்படி வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம்னா எங்களுக்கு இந்த திட்டமே வேண்டாம். இந்த முடிவை எடுங்க. செத்து பொழைக்கிறோங்க. நாங்க செத்து எங்க மக்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு வருமானம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களை நிம்மதியா விடுங்க. மத்திய அரசுக்கு உங்களுடைய இறுதியான கோரிக்கை என்ன? மத்திய அரசுக்கு உங்களுடைய இறுதியான கோரிக்கை என்ன? இந்த போராட்டம் மத்திய அரசு சட்டப்பூர்வமா எங்களுக்கு இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும், நாங்க உயிர் போற வரைக்கும் போராட போறோம். அதாவது அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கையில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக இந்த திட்டத்தை கைவிடப்பட்டுள்ளோம் என்று எழுத்துப்பூர்வமாக அறிவித்த பின்னரே தங்களுடைய போராட்டம் நிறுத்தப்படும் என்றும் அதுவரை பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னிறுத்துவோம் என்ற கருத்தை அவர்கள் முன்னிறுத்தினர்.